திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 102ஆம் சங்கீதம் 16வது வசனத்திலே வராக வாசிக்கிறோம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதர்கள் ஒருவேளை அவர்கள் பணம் படைத்தவர்களாக, செல்வாக்களை மிகுதியாக திரளாய் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்னால் ஏழை அலட்சியம் பண்ணப்படுகிறான். படித்தவனுக்கு முன்பாக பேதையானவன் அலட்சியம் பண்ணப்படுகிறான். அழகானவர்கள் முன்பாக அழகற்றவர்கள் அலட்சியம் பண்ணப்படுகிறார்கள். இப்படி மனிதர்களை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிற உலகத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த மனிதரையும் தள்ளாதவர், அலட்சியம் பண்ணாதவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர்களுக்கு செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான பொழுது ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி காணப்பட்டார். அந்த பட்டணத்திலே ஒரு விதவி தாயும் காணப்பட்டார்கள். அந்த தாயார் தனக்கிருந்த வழக்கை விசாரிக்கும்படி அந்த நியாயாதிபதியை எத்தனையோ முறை தொந்தரவு செய்கிறார்கள். ஆனால் அந்த நியாயாதிபதியோ இரக்கமற்றவனாக இருந்து அந்த தாயினுடைய தொல்லை தாங்க முடியாமல் அவருடைய வழக்கை விசாரித்தார் என்று சொல்லி நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த தாயாருக்கு நியாயம் செய்திருப்பானால் நமது பரமபிதா எவ்வளவு அன்பும் இரக்கமும் உள்ள நமது தேவன் நம்முடைய காரியங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். இவ்வளவு நாளும் என் ஜெபம் கேட்கப்படவில்லை, எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலங்க வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். தேவன் உங்கள் மீது அக்கறையோடு கூட காணப்படுகிறார். உங்களுடைய குரலை கேட்க அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நீங்கள் உங்கள் காரியங்களை தெரியப்படுத்துங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை உங்களுடைய நினைவில் கொண்டு வர நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார் என்று சொல்லி. அதனால எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் சொல்லுகிறதான அந்த வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்தவர்களாக நீங்கள் தெரியப்படுத்தின காரியத்திலே கர்த்தர் ஜெயத்தை வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண்பீர்கள், சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் அந்த காரியத்தின் மீது செயலாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு நாளும் திக்கற்றவர்களை அலட்சியம் பண்ணாத தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் சொல்லுகிறதான காரியத்தின் மீது அவர் நிச்சயம் அவர் செவி சாய்த்து இரக்கமுள்ள தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி நன்மையான காரியங்களை செய்வார். அவருடைய காரியத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் காரியத்திலே அவரை சேர்த்து கொடுக்க வேண்டுமானால் காரியத்தை அவருக்கு தெரியப்படுத்துங்கள், அவருக்கு வாழுங்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் இருந்தங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர் ஒருவர் மாத்திரம், அவருடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறவன் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களே கைவிடப்பட்ட நிலைமையில திக்கற்றவர்களாய் எனக்கு யாரும் உதவி செய்வார் இல்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கிற ஒருடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேளுங்கப்பா. அவளை ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. வார்த்தையை கேட்ட யாவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாட்களும் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்து ஒப்பு கொடுத்தவர்களாக உம்முடைய திருச்சந்நிதியில ஆண்டவரை எல்லா காரியங்களும் தெரியப்படுத்த அவர்களை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யும். ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ.
ஜீவ ஒளி நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ.